ஆமா இது தேவையில்லை. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு என்ன பிளான் வச்சிருக்கிற? சம்மர் பிளான் தானே, அதெல்லாம் என்கிட்ட ஒரு பயங்கரமான என்னடா பிளானு? சொல்கிறேன் கேளு. காலைல ஷார்ப்பாக 5 மணிக்கு எழுந்துக்கிறோம், ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டுக்கு போய் பிச்சு பிடிக்கிறோம். அப்போ தான் நம்மளால ஃப்ரீயாக விளாட முடியும். அப்புறம் 9 மணிக்கு வீட்டுக்கு போகிறோம், 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஷார்ப்பாக 11 மணி. எப்படி? 11 மணி. 11 மணிக்கு நான் உன்னை பிக்கப் பண்ணுறேன். அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிடி குமாரனா கடைக்கு போகிறோம். சிடி குமார்னா கடை அதுதான் இல்லை, சிடி குமாரனா கடைக்கு போயிட்டு அங்கே இருக்க தமிழ் படம் எல்லாத்தையும் நான் வாங்குறேன், கேம் சிடி எல்லாத்தையும் நீ வாங்கிடு. நம்ம சஞ்சய் இருக்கான்ல, குட்ட சஞ்சய், அவன் இருக்கிற இங்கிலீஷ் படம் எல்லாத்தையும் வாங்கிடுவான். அப்படியே வீட்டுக்கு போகிறோம், லஞ்சு முடிக்கிறோம், சீனி வீட்டுக்கு போகிறோம், வாங்கின எல்லா படத்தையும் பார்க்குறோம், கேம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடி முடிக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம ஏரியாவில் இருக்க 4 டியூஷன் விட்டுருவாங்க. நம்ம 4 பேர் 4 சைக்கிள் எடுத்து 4 டியூஷன் வாசல்லையும் போய் நிற்கிறோம். வரப்போற எல்லா பொண்ணையும் பார்க்குறோம், லெட்டர் கொடுத்து நாளைக்கே தூக்குறோம். அவ்வளோதான். எப்படி நம்ம பிளான்? பா என்னப்பா இது, நெத்தியில போட்டு பர்பிள் கலர் சட்டு, ஊருக்கு எதுவும் போறியா? டேய் ஜம்பா ஊருக்கு போறாரா? தெரியலையே. அங்க என்ன வெட்டி கதை பேசிக்கிட்டு, அதான் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா, வா ஊருக்கு போலாம். ஊருக்கு போலாமா? எங்க போறோம்? பாட்டி வீட்டுக்குடா, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு வந்து பாரு. பா யாரை கேட்டு நீ என் திங்ஸ்லாம் எடுத்து டேய் வச்ச? போடா. பா என்னப்பா நான் சொல்லிருக்கேன், பண்ணிருக்கேன். இவன் வேற. பா மச்சான் கை விட. எதுக்குடா? சம்மர் வெக்கேஷனுக்கு பிளானே இல்லாம இருந்தானா, நீ ஒரு நல்ல பிளான் போட்டு கொடுத்தியா? உங்க அப்பா பிளான் படி நீ ஊர்ல போய் என்ஜாய் பண்ணு, உன் பிளான் படி நான் இங்கே என்ஜாய் பண்றேன். வர மச்சான். பாய். டேய் மா சீக்கிரம் மேகி எடுத்துட்டு வா, இல்ல நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு எனக்கு. ஏய் என்னடா அவசரம், இருடா. என்ன அவசரமா? லேட்டா போனா அந்த சார் கத்துவாருமா. ஏய் என்னடி டியூஷன் போற பையனை திட்டிக்கிட்டு இருக்க? இல்லங்க, இருடா செஞ்சு தரேன். என்னமோ ரொம்ப பண்றான், அப்படியே படிச்சு கிளிக்கிறவன் மாதிரி. ஓய் படிக்கிற பையனை போய் திட்டிக்கிட்டு. தம்பி இந்தாப்பா, நீ போற வழியில போய் சாப்பிட்டுக்கன்னா. ஓகேப்பா சரி பார்த்து போயிட்டு வரேன்ப்பா. நல்லா இருக்கேன் இந்த ட்ரிக்கு. டேய் எவ்வளவு நேரம் தான்டா வெயிட் பண்றது? அவ வர டைம் ஆயிடுச்சுடா, கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கும். கரெக்டான டைம் நம்ம வந்திருக்கோம், அவ வருவாளடா. வருவாடா. ஹே என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இங்க? ஹே நீ எங்க பையங்க? நான் டியூஷன் போயிட்டு வரேன். டேய் 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 எங்கடா போற? டேய் அவன் போட்டும். சார் என்ன பண்றீங்க இங்க? நான் அப்படியே சும்மா உன்னை பார்க்கலான்னு. என்ன? உன்னை இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல வந்தேன்ப்பா. ஆஹா. அப்புறம் லீவ்ல எப்படி போகுது? நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். உனக்கு? எனக்கு போரிங் தான். ஸ்கூல் தான்ப்பா ஜாலியே. ஸ்கூல்னா அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸு நீ எல்லாரும் இருப்பீங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. ஓ சரிடா, நான் கிளம்புறேன். ஐயோ ஆ? என்ன? ஸ்கூல்லாம் லீவு? ஆமா, அதுக்கு என்ன போ? இல்லை ஸ்கூல்னா டெய்லி எப்படியாவது உன்ட்டு பேசிடுவேன், ம். ஆனால் இப்போ முடியாதுல்ல. ஸோ உன் நம்பர் கிடைக்குமா? நம்பருக்காகவா இப்படி சுத்திட்டு இருக்க? ம். ஃபர்ஸ்டே கேட்டிருந்தா அப்பே கொடுத்துட்டு போயிருப்பேன்ல. நீ அவ சொல்ற? ம். அப்போ சொல்லு, நோட் பண்ணிக்கிறேன். 9789 ஆ. 69 ஆ. 5879. ஓகே. ஓகேடா, நான் கிளம்புறேன் அப்போ. எப்போ கால் பண்ணிட்டோம்? எனி டைம். ஓகே பாய். பாய். நம்ம மச்சான் மூஞ்செல்லாம் ஒரே ஹாப்பியா இருக்குது. அது அவ வந்தாளா, அவ நம்பர் கொடுத்து இப்போ வேணா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்க பாத்தியா வெள்ள காக்கா? நம்மள நீ இப்போ கால் பண்ற பாக்குறியா? ஹலோ மகிமா, வீட்டுக்கு போயிட்டியா? டேய் யாரா நீ? என் நம்பருக்கே ஃபோன் பண்ணி என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்னு கேக்குற? சொல்றா. சொல்ல மறந்துட்டேன். ஈவினிங் 5க்கு மேல கால் பண்ணு. அது எப்பாவோட நம்பர். பாய்டா. டேய் அவளே இங்க தான்டா பேசிட்டே இருக்கா. இருக்க, பேசிட்டு பதில் இருக்கா. சொல்றா. நீ எந்த ஸ்கூல்ரா நீ? யாரா அந்த பக்கம் என் பொண்ணை பத்தி விசாரிச்சிட்டு இருக்க? பதில் சொல்ல மாட்டியா? அங்கிள் சாரி அங்கிள், சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. என்னது 5 மணிக்கு கால் பண்றது பதில் இப்பே கால் பண்ணிட்டா. 5 மணிக்கு கால் பண்ண சொல்றேன். என்னது 5 மணிக்கு மேல கால் சாரி பண்ணிருக்கோ?